ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி வாங்க நம்ம ஒரு கிளீனிங் டிப்பு பார்க்க போகிறோம். ஒரு கோப்பை எடுத்துக்கிறோங்க. நம்ம டாய்லெட்டை கிளீனிங் எப்படி பண்ண போகிறோம்னா, கையே வைக்காமல் கிளீனிங் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை உங்களுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சாப்லைன் வேணும். அதாவது கம்ஃபோர்ட், துணிக்கு போடுற வாசத்துக்குள்ளே கம்ஃபோர்ட் எடுத்துக்கிறோங்க. கம்ஃபோர்ட் எந்த பேராக இருந்தாலும் சரி எடுத்துக்கிறோங்க. உங்களுக்கு என்ன வாசம் பிடிக்குமோ அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோங்க போதும். அந்த ஒரு மூடி கணக்குன்னு இருந்தால் அந்த மூடியில் வந்து ஒரு அரை மூடி இருந்தாலே இந்த அளவுக்கு நம்மளுக்கு தாராளம் போதும். சரியா? அதோடு சேர்த்து நம்மளுடைய டாய்லெட்டில் இருக்கிற கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை வந்து பேக்கிங் சோடாவுக்கு இருக்குது. நம்ம டாய்லெட்டில் இருக்கிற பெக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மை, அப்புறம் அழுக்கையை வந்து ஈஸியாக வெளியேறக்கூடிய தன்மையும் இந்த பேக்கிங் சோடாவுக்கு இருக்குது. அது ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க போதும். இதோடு சேர்த்து இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். நம்ம கிளீனிங்க்கு அடிக்கடி யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோங்க போதும். உங்களுக்கு இது விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேம்பில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க. கம்ஃபோர்ட் 2 ஸ்பூன்ல ஷேம்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க. ஓகேயா? இப்போ இதில் வந்து 200 மில்லி தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இதுக்கு மொத்தம் 400 மில்லி தண்ணி நம்ம ஊற்றலாம். ஏன்னா 1/2 லிட்டர் பாட்டிலுக்கு நம்ம செய்கிறோம். அதே மாதிரி அந்த பாட்டில் வந்து 3/4 பாட்டில் தான் நம்மளுக்கு இருக்கணும். 1/4 பாட்டிலை விட்டுறணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாமே மிக்ஸ் ஆகிருச்சு. ஒரு ஜூஸ் பாட்டில், காலியான பாட்டில் எடுத்துக்கிறோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்துக்கிறோங்க. எடுத்து அதில் வந்து ஊற்றிக்கிறோங்க. பிளாஸ்டிக் பாட்டிலில் இருந்தால் நல்லது. ஓகேயா? நம்மளுக்கு கரெக்டாக 3/4 பாட்டில் வந்திருக்கு. இது வந்து நம்ம டாய்லெட்டுக்கு நம்ம தேய்க்காமல் கொள்ளாமல் ப்ரெஸ் பண்ணாமல் நம்ம டாய்லெட் நல்லா வாசமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு நல்லா க்ளீனிங் வரும். 2+1 இது. ஓகே, நல்லா க்ளீனிங்காக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு தடவைக்காவது இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா மூடிக்கிறங்க. தண்ணி வந்து நம்மளுக்கு வெளியாகாத அளவுக்கு நல்லாவே மூடிக்கிறங்க. இறுக்கமாக நல்லா மூடிக்கிறங்க. நம்மளுக்கு 3/4 பாட்டில் இருந்தால் இது போதும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு டாய்லெட் கிளீனர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். ஒரு கம்பி எடுத்துக்கிறோங்க. அதை வந்து சூடு காட்டுங்க. கொஞ்சம் நேரம் சூடு காட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூடாயிரும். அப்புறம் அடுப்பு அடைச்சிட்டு இதை வந்து மறுபடியும் திருப்பி வச்சு, இந்த பாட்டிலை திருப்பி வச்சு நல்லா புகை வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவே அந்த ஓட்டை போட முடியும், லூபாங் போட முடியும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கை பத்திரம் பார்த்து பதனமாக செஞ்சுக்கிறோங்க. ஓகேயா? 2 கைக்குமே இதுக்கு வேலை இருக்குது. நல்லா துவாரம் அழகாக சூப்பராகவே வந்துருச்சு. இதை இப்போ நம்ம வந்து அந்த ப்ளஸ் பண்ணுற டேங்கி தண்ணி இருக்குல்ல, அது அந்த மூடியை திறந்துட்டு நம்ம இதை வைக்க போகிறோம். நம்ம வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் இருக்குது. இந்தியன் டாய்லெட்டு இல்லை. இந்தியன் டாய்லெட்டு இதே மாதிரி தான் இருக்கும். நான் கொஞ்சம் உயரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வைக்க முடிஞ்சால் நீங்கள் உள்ளுக்கு இப்படியே வச்சுருங்க. அது வந்து எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்மகிட்ட அந்த டாய்லெட் இல்லை, அதனால் காட்ட முடியலை. யாரும் அதை நினச்சிக்கிறாதீங்க. இந்த மாதிரி அந்த ப்ளஸ் பண்ணுற டாங்கி உள்ளுக்கு அந்த பாட்டில் அப்படியே வச்சுருங்க. அது அப்படியே சுட்டுன்னு தண்ணி வடிஞ்சு அந்த தண்ணியோட அப்படியே மிக்ஸ் ஆகும். அப்போ நம்ம ப்ளஸ் பண்ணையில் நல்லா வாசத்துக்கு வாசமாக இருக்கும். க்ளீன் ஆயிரும். நீங்கள் இது டாய்லெட்டை தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது எவ்வளோ நாளைக்கு வருது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டாய்லெட்டை கழுவிட்டு இந்த வேலையை செய்யுங்க. ஓகேயா? மழை சீசனுக்கு ஒரு மாதிரியான துர்நாற்றம் வரும் நம்மளோட டாய்லெட்டில் இருந்து. அதை தவிர்க்கிறதுக்கு இந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வாசத்துக்கு வாசமாக இருக்கும். அப்புறம் நம்ம கெட்ட பெக்டீரியாக்களை அகட்டக்கூடிய தன்மை பேக்கிங் சோடாவுக்கு இருக்குது. நம்மளுடைய டாய்லெட்டை க்ளீனாக வச்சுக்கிற தன்மை வந்து டூத் பேஸ்ட்டுக்கு இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அந்த 3 சேர்ந்து ஒரு கிளீனர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப ஈஸியான டிப்பு தான். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து டூத் பேஸ்ட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஷேம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, இதே டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. செஞ்சு பார்த்துட்டு ஃபீல்பேக்கை சொல்கிறீங்களா? நெக்ஸ்ட் பல சந்திக்கலாம். பை, see you.